Hi friends, welcome to our channel. நான் சரண்யா. இன்னைக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் லிஸ்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாஸ்தாவை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே உப்பு, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இத தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். இத லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட், சோளம் சேர்த்துடலாம். உங்ககிட்ட கொடமிளகா இருந்ததுன்னா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். இத நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஹாஃப் குக் ஆன பிறகு இத தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அத நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இந்த பாலும் மைதா மாவும் நல்லா மிக்ஸ் பண்ண கிரீமியா ஆகும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பாஸ்தாவை இதுல சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.